hello everybody. I am our Malini. This is your Malini Simple English YouTube channel. நம்ம யூடியூப் சேனல்ல 12th ஸ்டாண்டர்டுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு டென்சஸ் பார்த்துட்டு இருந்தோம். சிம்பிள் டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட் அண்ட் ஆல்சோ பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க எங்களுக்கு வந்து போயட்ரி, ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரி எல்லாம் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு. ஸோ கோயிங் டு 11th இருந்து 12th போக போற ஸ்டூடெண்ட்ஸுக்காக, அப்கமிங் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் இப்ப எடுக்க போறதுதான் இந்த போயட்ரிஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலி இதுல 6 யூனிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 12th இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 6 யூனிட்ஸ் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்லயும் நம்ம 11th அதே பேட்டர்ன் தான், கொஸ்டின் பேட்டர்னா இருக்கட்டும் இல்ல புக்ல இருக்கிற அந்த ஒரு யூனிட்டா இருக்கட்டும், 6 யூனிட்லயும் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்லயும் ஒரு போயட்ரி, ஒரு ப்ரோஸ், ஒரு சப்ளிமெண்டரி கம்பல்சரி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா போயட்ரி. 7 போயட்ரிஸையும் லைனா பாத்திரலாம். போயட்ரி முடிச்சுட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோஸ் பாத்திரலாம். ஏன்னா போயட்ரியில நமக்கு பாத்தீங்கன்னா இஆர்சி கொஸ்டின்ஸ் இருக்குது, அட் த சேம் டைம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? சோ ஒவ்வொன்றையும் பார்த்துட்டோம்னா மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சோ த ஃபர்ஸ்ட் போயட்ரி பாத்தீங்கன்னா போம் 1 த காசில். த காசில் அப்படிங்கிற அந்த ஒரு போயிட்ரி, அதோட மீனிங் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கோட்டைன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? இந்த காசில் போயிட்ரி ஆக்சுவலி ஓவர் கான்பிடென்டால சோல்ஜர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு இழப்பை வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறதான் ஃபுல் ஸ்டோரி. ஆக்சுவலி நம்ம விஜய் சொல்லுவார் இல்லையா, தட் இஸ் எ குட்டி ஸ்டோரி. அந்த மாதிரி அழகான ஒரு குட்டி ஸ்டோரி இந்த ஒரு போயட்ரியில இருக்கு. அந்த ஒரு குட்டி ஸ்டோரி என்னங்கறத பார்க்கலாம். வெஞ்சன்ஸ் எடுக்கிற மாதிரி, அதாவது ஓவர் கான்பிடென்ட்னால ஒரு பர்சன், ஒரு கன்னிங் பர்சனால அந்த காசில் மிகப்பெரிய கோட்டையே வந்து பிடிச்சிருவாங்க அப்போசிட் பர்சன்ஸ், எதிரிகள். அததான் பார்க்க போறோம். இட் வாஸ் ரிட்டன் பை எட்வின் மியூர். எட்வின் மியூர் தான் எழுதியிருக்காரு. ஆக்சுவலி இவர் வந்து ஸ்காட்டிஷ் போயட், நாவலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஆல்சோ கிரிட்டிக். ஸோ எட்வின் மியூர் பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞர்னு சொல்லலாம். நாவலிஸ்ட், நாவல் அதாவது கதை எழுதுற கதை ஆசிரியர்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய புக்ஸ் எழுதுவாங்கல்ல, அததான் வந்து நாவல்னு சொல்றாங்க. சோ அந்த புத்தகம் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ கிரிட்டிக், அதாவது விமர்சகர்னு சொல்லலாம். இன்னொரு போயட்ரியும் அந்த போயட்ரி எழுதின அந்த ஒரு போயட்டை பத்தியும் விமர்சனம் பண்றவங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலி இவரு தன்னோட ஓல்டு ஏஜ்ல தான் வந்து இந்த போயட்ரி எழுத ஸ்டார்ட் பண்ணாரு. சோ அவருக்கு ரெகக்னைசேஷன் லேட்டாக கிடைச்சது. அப்படிப்பட்ட எட்வின் மியூர் எழுதின அந்த ஒரு போயட்ரி எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா